நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை, மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது அதை பார்க்கிறவங்க, ரசிக்கிற அந்த ரசிகர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அதில் கோவப்பட்டு கொண்டு பிறரை திட்டுவதோ, அவமானப்படுத்துவதோ, அல்லது தகாத வார்த்தைகளை பேசி அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி காட்டும் போது அதை பார்க்கிற கூட்டம் உலகத்துல கூட. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல விஷயத்தை பேசும்போது அதை ஏற்றுக்கொள்பவர்களை விட பிரச்சனைகளை பேசும்போது, அது மற்றவங்களை பத்தி தப்பாக பேசும்போது அதை ரசிக்கிறவர்கள் அதிகமாகி கொண்டே வருகின்றார்கள். இது ஒரு வகை மனநோய் தான். அப்ப நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்றால், மனிதர்கள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் நீங்க அதிகமாக மக்களை பத்தி பேசுறது இதெல்லாம் பண்ணி தன்னோட ஹீரோயிசம் என்று சொல்லக்கூடிய தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக் கொள்வதற்கு கூட இதா இருக்கலாம். பிறரை அவமானப்படுத்தி, பிறருடைய குற்றங்களை எடுத்து சொல்லி, பிறரை வேதனைப்படுத்தி, கோவப்படுத்தி, அவங்க வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன செய்யலாம், புகழ் பெற பார்க்கலாம். இதெல்லாமே மனிதனுடைய மனநிலையில ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான்.